வணக்கம் மக்களே! நம்ம குடிக்கக்கூடிய பால்லேருந்து யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் வரைக்கும் விலை அதிகமாகும் போகுதுன்னு சொன்னா நம்ப முடியுமா? ஏன் ஸ்விக்கி, சொமேட்டோ ஓட்டக்கூடிய நண்பர்கள்லாம் கவனமா இருக்கணும்னு சொல்றாங்க. அத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். இந்த சேனல் நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு த விட்டில் கவர்மெண்ட் வேர் யூ விட்டில் கோ காய்ஸ் ஆஸ் இஸ் ஸ்டார்ட். முதலாவது நம்ம இந்திய நாட்டுக்கு வந்து சமையல் எரிவாயுன்னு சொல்லக்கூடிய எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு வந்து ஏற்பட்டிருக்கு. இது ஏன் ஏற்பட்டிருக்கிற மாரி எக்ஸ்பிளைன் பண்ணி பெட்ரோல் விலை அதிகமாக முடியுமாங்கிற வீடியோல வந்து நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் அவுட் பண்ணுங்க. நான் அதையே திருப்பி இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணி உங்க டைமை வேஸ்ட் பண்ணணும் விரும்பல. அதனால தான் அத ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்ட்டா போவேன். இப்ப வந்து எல்பிஜி கேஸ் வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குங்கிற மாரி எடுத்துட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ள எந்த பொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கோ, அந்த பொருளோட தேவையும் அதிகமா இருக்கும். அந்த பொருளோட விலை வந்து அதிகம் தான் ஆகும். அதனால இந்த சமையல் எரிவாயு விலையும் அதிகம் தான் ஆகும். ஏற்கனவே வந்து ரூ. 60 அதிகமா ஆயிருச்சு. இனிமேலும் அதிகமா இருக்க தான் நெறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து நம்ம வீட்ல மட்டும் சமைக்கிறதுக்காக இந்த எல்பிஜி யூஸ் பண்ணல. நெறைய பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில வந்து யூஸ் பண்றாங்க. அதுல முதலாவதா வந்து ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ். நம்ம டெய்லியும் குடிக்கிற சின்ன டீ கடை, பஜ்ஜி கடை மொதற்கொண்டு பெரிய கேஎஃப்சி அந்த மாரி ரெஸ்டாரண்ட் வரைக்கும் இந்த எல்பிஜி கேஸ் தான் சமைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துட்டுருக்கோம். நெறையா ரெஸ்டாரண்ட்ஸ்ல வந்து கேஸ் ஃபீ, கேஸ் சார்ஜ்ன்னு போட்டு ரூ. 10 ரூ. 20 ரூ. 30 போட்டுட்ருக்காங்க. அதே மாரி சின்ன சின்ன நம்ம டெய்லி குடிக்கிற டீ கடையெல்லாம் வந்து மூடிட்டும் இருக்காங்க. இது இன்னும் தொடர்றதுக்கு தான் நெறையா வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வந்து நம்ம வெளியில போய் ஒரு உணவு சாப்பிட்றோம்னா, அந்த உணவோட விலை வந்து அதிகமா ஆகுறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. அடுத்ததா வந்து இந்த தானியங்கள், பயிர் வகைகள், காய்கறிகள், பழங்களோட விலையெல்லாம் வந்து அதிகமா இருக்க நெறைய சான்ஸ் இருக்கு. அ இங்க இது வந்து நிலத்துல இருந்து முளைச்சு வருது. இதுல எங்க கேஸ் யூஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆமா. இந்த பொருள்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல விளையுது. அத வந்து இங்க வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல வந்து நெறைய இந்த எல்பிஜி கேஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால விலை வந்து அதிகமாகுது. இன்னொரு முக்கியமான காரணம் வந்து ஆ எக்ஸாம்பிளுக்கு அரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அரிசிய வந்து வேக வைப்பாங்க. அதுக்கு வந்து எல்பிஜி தான் யூஸ் பண்றாங்க. நெறையா பல்சஸ், தானிய வகைகள் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு எல்பிஜி ட்ரையர் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாரி உணவு வகையில வந்து நெறையா எல்பிஜி யூஸ் பண்றனால, அத டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கும் எல்பிஜி யூஸ் பண்றனால, இந்த உணவு, பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் விலையும் வந்து அதிகமாகறக்கு வந்து நெறைய சான்சஸ் இருக்கு. அடுத்ததா நான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் சொல்லுவேன். நம்மளே நெறைய கார்ஸ்ல வந்து எல்பிஜி தான் கன்வீனியன்ட்டா இருக்குன்னு யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அதே மாரி ரோட்ல பார்ப்போம். பெரிய லாரி வந்து பல்க் எதையோ கொண்டு போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாரி பல்க் கேரியர்ஸ், பார்சல் சர்வீசஸ்லாம் வந்து எல்பிஜி தான் யூஸ் பண்றாங்க. ஸோ வந்து இந்த எல்பிஜி யூஸ் பண்ற இந்த மாரி சர்வீசஸோட காஸ்ட் வந்து அதிகமாகறக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாரி ஏர் பேஸ்டு டிராவல்ஸ் இந்த ஃப்ளைட் இதெல்லாம் இருக்குல்ல, இதனுடைய பிரைஸும் வந்து அதிகமாகறக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஏற்கனவே டிக்கெட்டோட பிரைஸ்லாம் கன்னாபின்னான்னு ஏறிட்டுருக்கு. அது இன்னமும் ஏறக்கு தான் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து கவர்மெண்ட் வந்து வீட்டு தேவைக்கு தான் வந்து நாங்க எல்பிஜி கேஸ் முக்கியமா குடுப்போம். தேவையில்லாம அந்த கமர்ஷியல் தேவைக்கு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்குலாம் வந்து நாங்க வந்து தரத கம்மி பண்ணுவோங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வந்து இந்த எல்பிஜி தயாரிக்கிறதுக்கு வந்து புரோப்பேன், பியூட்டேன்ங்கிற 2 கேஸ் வந்து முக்கியமா யூஸ் பண்ணுவாங்க. இந்த புரோப்பேன், பியூட்டேன் வந்து எல்பிஜி கேஸ் தயாரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம, வேற நெறைய விஷயங்கள் தயாரிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த புரோப்பேன், பியூட்டேன் வந்து வேற எதுவும் தயாரிக்கிறதுக்குலாம் நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். எல்பிஜி கேஸ் மட்டும் தயாரிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால கிட்டத்தட்ட 28% வந்து எல்பிஜி கேஸ் உற்பத்தி வந்து இந்தியால அதிகமாயிருக்கு. ஸோ இதையும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ வந்து இந்த புரோப்பேன், பியூட்டேன் கேஸ் யூஸ் பண்ற இண்டஸ்ட்ரியோட ப்ராடக்ட், சர்வீசஸ் வந்து காஸ்ட் அதிகம் தான் ஆகும். அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா வந்து ஃபேஷனு. நம்ம ஷூ போடுவோம், பெல்ட் போடுவோம், வாட்ச் போடுவோம். இதுல வந்து லெதர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த லெதர் டர்னிங்க்கு வந்து நெறைய எல்பிஜி கேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த லெதர் பேஸ்டு ப்ராடக்ட்லாம் வந்து பிரைஸ் அதிகமா இருக்க நெறைய சான்சஸ் இருக்கு. அடுத்ததா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்ல டியோடரண்ட்டு, ரூம் ஸ்ப்ரே, பாடி ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுல வந்து எல்பிஜி கேஸ் டைரக்ட்டா யூஸ் பண்ணாம இந்த புரோப்பேன், பியூட்டேன்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னும் இந்த கொசுவுக்கு வந்து ஸ்ப்ரே இருக்கும், கரப்பான்பூச்சிக்கு ஸ்ப்ரே இருக்கும். இந்த மாரி எல்லா ஸ்ப்ரேக்கும் புரோப்பேன், பியூட்டேன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து இவங்களுக்கு வந்து இந்த கேஸ்லாம் வந்து இப்போதைக்கே கிடைக்காது. ஸோ இந்த மாரி விஷயங்களோட ப்ராடக்ட்டோட காஸ்ட்டும் வந்து அதிகமா இருக்க நெறைய சான்சஸ் இருக்கு. அடுத்ததா வந்து இந்த புரோப்பேன், பியூட்டேன்லாம் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, பிளாஸ்டிக்கு, கிளாஸ் வேர்ஸு, செராமிக்கு, டைல்ஸு இதுலலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளாஸ்டிக்கு, செராமிக்கு, டைல்ஸு, கிளாஸ் வேர்ஸு இதனுடைய விலைகள்லாம் வந்து அதிகமா இருக்க வந்து நெறைய சான்சஸ் இருக்கு. அடுத்ததா வந்து பெயிண்ட் அடிக்கிறது. பெயிண்ட்டுக்கு வந்து இந்த பெட்ரோலியம் பை ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நெறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து பெயிண்டோட விலையும் அதிகமா இருக்க வந்து நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஷனு இந்த வீடு கட்டுற விஷயங்களோட பிரைஸ் வந்து அ ஓவராலா அதிகமாகுதுன்னு தான் சொல்லணும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்.
டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜும் அதிகமாகுது, ஹோட்டல் சார்ஜும் அதிகமாகுது, உணவு தானியங்கள் சார்ஜும் அதிகமாகுதுங்கிறனால, இது வந்து ஒரு குமுலேட்டிவா வந்து 360 டிகிரி எல்லா சைட்ல இருந்தும் இந்த ஸ்விக்கி, சொமேட்டோ ஓட்டக்கூடிய நம்ம நண்பர்கள தான் வந்து அஃபெக்ட் பண்ற மாரி இருக்கு. ஸோ வந்து நீங்கலாம் கவனமா இருங்கன்னு சொல்றேன். ஸோ இந்த பிரச்சனையில இந்தியன் கவர்மெண்ட் இந்திய மக்களுக்காக என்ன பண்றாங்கிற மாரி பார்ப்போம். எப்பவும் போல அமெரிக்காவுக்கு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்பாங்க. அதே மாரி வந்து அமெரிக்காட்ட கேட்டிருப்பாங்க போல. அமெரிக்கா வந்து 10% வந்து எல்பிஜி தரேங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கனடாவும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. நார்வே வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எல்பிஜி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நார்த் ஆஃப்ரிக்கால ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் பேசிட்டு இருப்பாங்க போல. என்னன்னு கிளியரா தெரியல. ஸோ வந்து இந்த மாரிலாம் வச்சு சமாளிச்சுட்டு இருக்காங்க. இப்படி பார்த்தாலுமே வந்து அமெரிக்கா, கனடா, நார்வேலாம் எங்கேயோ இருக்கு. உலகத்தையே சுத்தி வந்து நம்ம எல்பிஜி கேஸ் வந்து கொண்டு வரணும். ஸோ வந்து ஏற்கனவே எல்பிஜி கேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். இது வந்து தூர வேலை. வாரங்கள் ஆகும் அங்கேருந்து இங்க வரக்கு. இது மட்டும் இல்லாம இன்சூரன்ஸ வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எல்பிஜி கேஸோட விலை வந்து அதிகமாகறதுக்கு தான் வந்து நெறைய சான்சஸ் இருக்கு. இந்தியா வந்து இந்த ஒரு மேட்டர்ல வந்து ஓரளவுக்கு சிறப்பாவே செயல்பட்டுட்டு இருக்காங்கன்னு மாரி சொல்லலாம். பார்ப்போம் எந்த மாரி செயல்படுறாங்கன்ட்டு. இவங்க வந்து குயிக்கா ஓரிரு மாசத்துல இந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்கன்னா, ஒரு மைல்டா ஒரு இன்ஃப்ளேஷன் இருக்கும். அதெல்லாம் தாண்டி நம்ம ஈஸியா போயிட்டே இருக்கலாம். இவங்க வந்து மாச கணக்குல, வருஷ கணக்குல எடுத்துட்டாங்கன்னா, இந்த இன்ஃப்ளேஷன் வந்து பயங்கரமா தான் இருக்கும். இந்த பிரச்சனை முழுக்க முழுக்க வந்து இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. எப்படி ஹேண்டில் பண்றாங்கற பார்ப்போம். மக்களான நம்ம வந்து தேவையில்லாம பயப்பட தேவையில்ல. நானும் பயமுறுத்தவும் இல்ல. நம்ம வந்து ஆனா அவேரா இருக்கணும். இந்த மாரி நடந்தா அடுத்து நம்ம என்ன பண்ண போறோங்கிற ஒரு கிளியர் கட்டான ஐடியா வந்து நம்மட்ட இருக்கணும். ஸோ வந்து டுகெதரா நம்ம எல்லாம் வந்து இந்த இன்ஃப்ளேஷன கடந்து நம்மனால போக முடியும். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. என் சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க. இந்த மாரி நெறைய வீடியோஸ் வந்து வரும். பாய்.